ஹாய் வீவர்ஸ், இந்த முழு ஆகாயத்தையும் எவ்வாறு மேகங்கள் அவ்வப்போது மறைக்கின்றனவோ அவ்வாறுதான் ஆகாயமாக பொங்கி பொழியும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் எமது வாழ்க்கையின் உண்மையான ஆரோக்கியத்தினையும் அவ்வப்போது வரும் துன்பங்களும் துயரங்களும் நஷ்டங்களும் சோகங்களும் மறைக்கின்றன. இதற்கான தீர்வு என்ன என்று எம்மில் பலரும் எம்மை நாமே கேட்டுக்கொள்கின்றோம். நாம் என்னதான் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம். அதற்கான ஆறுதலான மோட்டிவேஷனான ஒரு வீடியோ தான் இது. ஆகாயம் என்பது எப்பொழுதும் இருக்கும், எங்கேயும் இருக்கும். அது கற்பனையாக என்றாலும் சரி, அது இருந்து கொண்டேதான் இருக்கும். அதற்குத்தான் ஸ்பேஸ் என்று உண்மையில் நாம் கூறுவோம். அது எப்பொழுதும் எங்கேயும் உள்ளது. ஆனால் மேகங்கள் அவ்வாறு அல்ல. அவை வருகின்றன, செல்கின்றன. இதுதான் துன்பத்திற்கும் சந்தோஷத்திற்கும் உள்ள வித்தியாசம். சந்தோஷம் என்பது ஆகாயம். இதனை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். துன்பம் என்பது மேகம். ஆகவே நாம் இயல்பாகவே மகிழ்ச்சிகரமான மகிழ்ச்சி பொங்கி வழியும் மனிதர்களாகத்தான் உள்ளோம். நாம் சாதாரண மனிதர் என்று எம்மை நாம் ஃபீல் பண்ணுவது என்றால், சாதாரணமான மனிதராக எம்மை நாம் ஃபீல் பண்ணுவது என்றால், இயல்பாகவே சந்தோஷம் பொங்கி வழியும் மனிதராகத்தான் நாம் இருக்கின்றோம் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பல தடைக்கற்களையும் நாம் தான் ஏற்படுத்தி கொண்டுள்ளோம். அந்த தடைக்கற்கள் தான் மேகங்களாக மாறி உண்மையை மறைக்கின்றன. ஆகவே உண்மை மறைந்துள்ளது. இதற்காக நாம் பல்வேறு விதமான வாழ்க்கையின் குறிக்கோள்களை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். உண்மையில் வாழ்க்கை குறிக்கோள்களை நோக்கி செல்லும் பயணமாகும். நாம் பல்வேறு விதமான விடயங்களை செய்கின்றோம். இந்த கம்யூனிட்டியில், அதாவது இந்த சமூகத்தில் நாம் நண்பர்களுடனும் மற்றவர்களுடனும் பழகும் முறையிலாகட்டும், எமது ஃபெமிலியில் உள்ளவர்களுடன் பழகும் முறையிலாகட்டும், பல்வேறு விதங்களில் நாம் நடந்து கொள்கின்றோம். இவை பல்வேறு விதமான சிந்தனைகளை எம்முள் தோற்றுவிக்கின்றன. அந்த சிந்தனைகள் சில வேளை சோகங்களாகவும் கவலைகளாகவும் பரிணமிக்கின்றன. இது உண்மை. இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொண்டால், வெறுமனே புரிந்து கொண்டால், உங்களுக்கு அந்த ஆகாயம் எனப்படும் சந்தோஷமும் நிம்மதியும் ஆரோக்கியமும் உங்களுக்கு புலப்படும். இன்னும் ஒரு முக்கியமான சைக்காலஜிக்கல் ரீதியான உண்மைதான் நண்பர்களே. எமக்கு வரும் நோய்களில் சுமார் 75% மனதில் ஏற்படும் கோளாறுகளினால் உடலில் ஏற்படும் நோய்களாகும். மனம்தான் உடலை ஆட்சி செய்கின்றது. ஆகவே எமது மனம் சந்தோஷமாக இல்லாவிட்டால், ஏதோ ஒரு டிப்ரெஷனில் அல்லது ஆங்ஸைட்டியில் இருந்து கொண்டே இருந்தால் அது விதவிதமான நோய்களை தோற்றுவிக்கும். அந்த நோய்களில் பெரும்பாலானவை போலி நோய்களாகத்தான் இருக்கும் என்பது உண்மை. ஆகவே சிறு சிறு மனக்கோளாறுகள் என்பது எந்த மனிதரையும் பீடிக்கலாம். அதற்காக வெட்கப்படவோ துன்பப்படவோ தேவையில்லை. நாம் மனநல ஆலோசகர் ஒருவரை நாடி ஆலோசனையை பெறலாம், அல்லது அதற்கான மருந்துகளை எடுத்துக்கொள்ளலாம். அல்லது எமது இந்த சமூகத்தில் நாம் ஒரு மெயினான நோக்கத்தை வைத்துக்கொண்டு அடுத்தவர்களுக்கு உதவி செய்பவர்களாகவும், ஏதோ ஒரு நல்ல ஒரு விடயத்தை அடைய பாடுபடுபவர்களாகவும் தன்னலமற்றவர்களாகவும் எமது வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ளலாம். இவ்வாறான செயற்பாடுகளுடன் ரெகுலர் எக்ஸசைஸ் எனப்படும் தினமும் உடற்பயிற்சி செய்யும் பழக்கம், எதையாவது புதிய ஒன்றை கற்றுக்கொண்டிருக்கும் பழக்கம், இவ்வாறான பழக்கங்கள் எம்முள் இருந்தால் நாம் கவலைப்படுவதற்கு நேரம் இருக்காது. இது இயல்பான அந்த ஆகாயத்தை, அதாவது இயல்பாக எம்முள் காணப்படும் சந்தோஷத்தை வெளியில் கொண்டு வரும். 24 மணித்தியாலமும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் நாம் வாழலாம். மரணம் என்பது
எந்த வேளையில் வரும் என்று யாருக்கும் தெரியாது, அதனை தவிர்க்கவும் முடியாது என்பது உண்மை. என்றாலும் மரணம் வரை யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல், எமக்கும் நாம் எந்த தீங்கும் செய்யாமல் வாழ முடியும் எம்மால். அவ்வாறு வாழ்ந்தால் நாம் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் எங்குமே தேட தேவையில்லை. அது எம்முள்ளேயே இருக்கின்றது. இயல்பாக நாம் எவ்வாறு வாழ வேண்டுமோ அவ்வாறு வாழ்ந்தால் போதும். இன்னும் ஒரு விடயம்தான் நண்பர்களே, மிருகங்களிடமிருந்து, விலங்குகள், பறவைகளிடமிருந்து நாம் பல விடயங்களை கற்றுக்கொள்ளலாம். மனிதர்களாகிய எமக்கு தான் துன்பங்களும் துயரங்களும் உண்டே தவிர, மிருகங்களை பாருங்கள், அவை இயற்கையுடன் இணைந்து இயற்கை எந்த உள்ளுணர்வை அவற்றுள் விதைத்துள்ளதோ அதன்படி வாழ்கின்றன. அவற்றிற்கு நோய் வருகின்றது, மரணம் வருகின்றது. ஆனால் அவை துன்பப்படுவதில்லை, கவலைப்படுவதில்லை. அவை இயல்பாக என்ன வாழ்க்கை உள்ளதோ அதனை வாழ்கின்றன. இதேதான் புத்திசாலியான மனிதர்களுக்கும் பொருந்தும். ஆகவே மிருகங்களிடமிருந்து, பறவை விலங்குகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இதுதான். இன்னும் முக்கியமான ஒரு விடயம்தான், எமது துன்பங்களுக்கு மெயினான ஒரு காரணம்தான் நாம் எம்மை மற்றவருடன் கம்பேர் பண்ணுவது. இதனை நாம் உடனே நிறுத்துவது என்றால் முடியாத காரியம். இதனை நாம் படிப்படியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் யூனிக்கானவர்கள், அடுத்தவர்களுடன் கம்பேர் பண்ணப்பட வேண்டியவர்கள் அல்ல. எமது யூனிக்னஸ் எம்முடன் உண்டு என்ற அந்த தீர்மானம் உங்களிடம் இருக்க வேண்டும். அது மாதிரி தான் நிறைய குறையுடையவர்கள், அங்கவீனம் உடையவர்கள் நிறைய விடயங்களை சாதிக்கின்றனர். ஏனென்றால் மனதைரியம். ஆகவே எமக்கு ஏதாவது குறை இருந்தால் அதனை நாம் பலமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். மேலும் எப்பொழுதுமே துன்பத்தை பற்றியும் சோகங்களை பற்றியும் கதைப்பவர்களுடன் நாம் சேர்ந்திருக்கும் போது எம்மை அறியாமலேயே அது தொற்றிக்கொள்ளும். எமது மனம் எது கெட்டது எது நல்லது என்று பார்க்காது திரும்ப திரும்ப நாம் எதனை செய்கிறோமோ அதனையே பழக்கமாக மாற்றிவிடும். ஆகவே துன்பமும் எமது வாழ்க்கையில் ஒரு பழக்கமாக மாறிவிட்டிருந்தால் அது மேகமாக எப்பொழுதும் அந்த சந்தோஷம் என்ற ஆகாயத்தை மறைத்து கொண்டுதான் இருக்கும் நண்பர்களே. ஆகவே இந்த புரிதல் மட்டுமே எமக்கு இப்பொழுது அவசியம். எமது வாழ்க்கை எமது கையில்தான் உள்ளது. எமது வாழ்க்கையை சந்தோஷமாக வைத்து கொள்ள எம்மால் முடியும். அதற்கு பெரும்பாலும் மற்றவர்கள் காரணமாக இருக்க மாட்டார்கள் என்பதுதான் இந்த மிகப்பெரிய உண்மையாகும். எனவே இந்த வீடியோவின் ஊடாக நாம் ஒரு மோட்டிவேஷன் ரீதியான ஒரு கருத்தை உங்களுக்குள் விதைக்க நாம் முயற்சித்தோம். இன்னும் இது மாதிரியான மோட்டிவேஷனல் வீடியோக்களுக்காக எம்முடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.